calendar related questions வந்து competitive examல வந்து ஆன்சர் பண்றதுக்கு சில பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து பிகினிங்ல வந்து நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் தான் வந்துட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டினரி இயர் லீப் இயருக்கு வந்துட்டு எத்தனை ஆட் டேஸ் இருக்கு. ஸோ அந்த கவுண்டிங் ஆஃப் ஆட் டேஸ், கான்செப்ட் ஆஃப் ஆட் டேஸ் வந்து லாஸ்ட் வீடியோல நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். இன்னைக்கு பார்க்க போறது ஒரு பேசிக் கான்செப்ட். லீப் இயர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஆர்டினரி இயர் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது. ஸோ ஆர்டினரி இயர்ன்றதை இங்க மென்ஷன் பண்றது பார்த்தீங்கன்னா நான் லீப் இயர். இன்னொரு கேட்டகரி வந்து என்ன பிரிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா லீப் இயர். ஸோ லீப் இயருக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், இங்க வந்து 366 டேஸ் இருக்கும் தெரியும். அதே மாதிரி ஆர்டினரி இயருக்கு வந்து 365 டேஸ்ன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த ஆர்டினரி இயர் லீப் இயர் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க வந்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, ஒரு இயர் கொடுத்துட்டாங்கன்னா divide by 4 நீங்க பண்ணணும். if it is divisible by 4 that is leaving a remainder 0 அப்படினா வந்துட்டு அது வந்து லீப் இயர்னு சொல்லியிருப்பாங்க. So basically leap year or ordinary year, that is non leap year and find out பண்றதுக்கு given year வந்துட்டு divide by 4 பண்ணனும். if it is divisible by 4 அப்படினா வந்து அது வந்து leap year. அதாவது February days வந்து பாத்தீங்கன்னா 29 days உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க எல்லா இயருமே வந்து டிவைட் பை 4 பண்ணிங்கன்னா அந்த எல்லா இயருமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லீப் இயராக இருக்காது. சில பேசிக் சினாரியோஸ் இருக்கு. ஸோ அந்த பேசிக் சினாரியோஸ் மட்டும்தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பேசிக் சினாரியோ அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து மெயின் ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து செஞ்சுரி இயர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ செஞ்சுரி இயர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவைட் பை 4 பண்ண முடியும், பட் ஸ்டில் அது எல்லாமே உங்களுக்கு வந்து அது லீப் இயராக கன்சிடர் ஆகாது. ஸோ இங்கே இம்பார்ட்டன்ட் திங் நீங்கள் பார்த்தீங்கன்னா செஞ்சுரி இயர்ஸ் தான் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துருக்க இயர் வந்து லீப் இயரா நான் லீப் இயரா செக் பண்ணுறதுக்கு வந்து டிவிசிபிள் பை 4 நம்ம செக் பண்ணணும் நம்ம பார்த்தோம். ஸோ ரிமைண்டர் 0 கிடைச்சிச்சுன்னா அது வந்து டிவிசிபிள் பை 4 நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். பட் அது எல்லா கேசஸ்லையும் வந்துட்டு அது லீப் இயர்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்காக வந்து டிவிசிபிலிட்டி பை 4 செக் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கொடுத்துருக்க நம்பர் வந்து டிவிசிபிள் பை 4 இல்லையான்னு செக் பண்ணுறது நீங்கள் என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க இயர் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து எனி நம்பர் நீங்க எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1896 இந்த இயர் எடுத்திருக்கேன். இதில் நீங்க கன்சிடர் பண்ண வேண்டியது வந்து லாஸ்ட் 2 டிஜிட்ஸ். இந்த லாஸ்ட் 2 டிஜிட்ஸ்மே வந்து டிவிசிபிள் பை 4 இருந்துச்சுன்னா இந்த என்டையர் நம்பருமே என்ன ஆகும்னா டிவிசிபிள் பை 4 ஆகும். ஸோ டிவிசிபிலிட்டி பை 4க்கு வந்து 2 கண்டிஷன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து டிவிசிபிள் பை 4 ஆச்சுன்னா இந்த என்டையர் இயர்மே வந்து டிவிசிபிள் பை 4 ஆகும். ஸோ இந்த டிவிசிபிலிட்டி செக் ஏன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் இயர் எடுத்துட்டு நீங்கள் 4 டிவைட் பண்ண டைம் எடுக்கும். லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இது வந்து டிவிசிபிள் பை 4 இருக்குது பிகாஸ் உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 0 கிடச்சிருக்கு. விச் மீன்ஸ் இந்த இயர் வந்து லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணிடலாம். இதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஃபெப் வந்து 29 டேஸ் இருக்கும். இன்னொரு கண்டிஷன் டிவிசிபிலிட்டி பை 4 செக் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து 0வாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 400 500 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டிஜிட்ஸ்மே வந்து 0 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த நம்பரை நீங்கள் டிவைட் பை 4 பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஸோ டிவிசிபிலிட்டி பை 4க்கு வந்து பேசிக்காக 2 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் எடுத்து டிவிசிபிள் பை 4 இருக்கான்னு பாருங்க. டிவிசிபிள் பை 4 ஆச்சுன்னா அது வந்து டிவிசிபிலிட்டி பை 4 செக்கு பாஸ் ஆகும். அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்றும் பார்க்க தேவையில்லை, ஜஸ்ட் 2 zeros இருக்கான்னு மட்டும் செக் பண்ணுங்க. லாஸ்ட் 2 டிஜிட்மே 0 இருந்துச்சுன்னா இந்த என்டையர் நம்பருமே வந்து டிவிசிபிள் பை 4. ஸோ பேசிக்காக டிவிசிபிலிட்டி பை 4னு இந்த 2 செக் கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்க்கணும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் மட்டும் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் 0வாக இருந்தாலும் அந்த நம்பர் வந்து கண்டிப்பாக டிவிசிபிள் பை 4 செக்கில் பாஸ் ஆகும். விச் மீன்ஸ் ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 1900 எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து செஞ்சுரி இயர்ஸ். ஸோ இங்கே நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் நான் சொல்லியிருந்தேன், செஞ்சுரி இயர் தான் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 1900 நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் பாருங்கள் 0 இருக்கும். ஸோ இது வந்து டிவைட் பை 4 ஆகும். ஸோ டிவைட் பை 4 லீவிங் ரிமைண்டர் 0 இருந்துச்சுன்னா நம்ம சொன்னோம் அது வந்து லீப் இயர்னு சொல்லிட்டு. பட் இந்த கேஸில் இந்த சினாரியோ வந்து அப்ளிகபிள் கிடையாது. ஸோ இங்கே வந்து நோட்டீஸ் பண்ண வேண்டியது செஞ்சுரி இயர்ஸ் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 400 500 600 இந்த மாதிரி லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் 0 இருக்கும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னன்னா இந்த எல்லா நம்பர்ஸுமே வந்து டிவைட் பை 4 இருக்கும். ஸோ டிவைட் பை 4 வந்துச்சுன்னா லீவிங் ரிமைண்டர் 0னா அது லீப் இயர்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து லீப் இயர் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ செஞ்சுரி இயர்ஸ் வரும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா லாஸ்ட் 2 டிஜிட் 0 வரும்போது அது டிவிசிபிள் பை 4 இருக்கும். பட் ஸ்டில் அது லீப் இயர் நீங்கள் சொல்லக்கூடாது. என்ன செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செஞ்சுரி இயர்ஸ்க்கு எல்லாம் வந்து கண்டிஷன் நீங்கள் செக் பண்ணுறது டிவிசிபிள் பை 400 தான் நீங்கள் செக் பண்ணணும்.
ஸோ லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வரும்போது மட்டும், அதாவது இந்த செஞ்சுரி இயர்ஸ் வரும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், அது லீப் இயரா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து டிவைட் பை 400 செக் பண்ணணும். டிவைட் பை 4 செக் பண்ணினா அது டிவிசிபிலிட்டி பை 4ல வந்து பாஸ் ஆகும். பட் அது வந்து கண்டிப்பாக லீப் இயராக இருக்குமா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு நீங்கள் டிவைட் பை 400 செக் பண்ணி பார்த்தா தான் அந்த நம்பர் டிவைட் பை 400 ஆச்சுன்னா, அதாவது அந்த செஞ்சுரி இயர்ஸ் வந்து டிவைட் பை 400 ஆச்சுன்னா அது வந்து நீங்கள் லீப் இயர்னு கன்சிடர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கும். நான் டிவிசிபிலிட்டி பை 4ன்னு சொல்லும் போது நான் என்ன மீன் பண்ணுறேன், அதே மாதிரி டிவிசிபிலிட்டி பை 400 சொல்லும் போது என்ன மீன் பண்ணுறேன். ஸோ டிவிசிபிலிட்டி பை 4 பண்ணும்போது அது 4ஆல் டிவைட் ஆகும். பட் இந்த செஞ்சுரி இயர்ஸ் வரும்போது லாஸ்ட் 2 டிஜிட் 0 வரும்போது மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், அது டிவிசிபிள் பை 400 ஆச்சுனா தான் அது வந்து லீப் இயர். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செஞ்சுரி இயர்ஸ் எல்லாமே பாருங்கள், லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் எல்லாமே வந்து 00 இருக்கும். ஸோ இந்த 00 வரும்போது இது டிவிசிபிலிட்டி பை 4 செக்கில் பாஸ் ஆகும். பட் இங்கே கொடுத்துட்டு இருக்க எல்லா இயர்ஸுமே வந்து லீப் இயரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ லீப் இயரான்னு செக் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் இந்த நம்பர்ஸ், அதாவது பர்டிகுலர்லி இந்த செஞ்சுரி இயர்ஸ் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து 0ஆக இருக்கும்போது டிவிசிபிள் பை 400 ஆகும். உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து டிவிசிபிள் பை 400 செக், அதாவது ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கும் டிவைட் பை 400 பண்ணிங்கன்னா. ஸோ இது எல்லாமே வந்து லீப் இயர். இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவிசிபிள் பை 4 ஆகும், பட் டிவிசிபிள் பை 400 ஆகாது. ஸோ டிவிசிபிள் பை 400 இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் லீப் இயர் சொல்ல முடியும். ஸோ இது எல்லாமே லீப் இயர் கிடையாது, இது எல்லாமே வந்து லீப் இயர். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். கொடுத்துருக்கிற இயரை வந்து டிவைட் பை 4 பண்ணால் வந்து அது லீப் இயரான்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ லீப் இயரான்னு செக் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து டிவிசிபிள் பை 4 இருக்கும்போது அதை லீப் இயர்னு நீங்கள் சொல்லக்கூடாது. பிகாஸ் லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து 0ஆக இருக்கும்போது கூட அது வந்து டிவிசிபிள் பை 4ஆக இருக்கும். பட் செஞ்சுரி இயர்ஸ்க்கு நம்ம பார்த்தோம், அது வந்து கண்டிப்பாக வந்து டிவிசிபிள் பை 400 இருந்தால் தான் அது வந்து லீப் இயரான்னு சொல்ல முடியும். ஸோ அந்த டிவிசிபிலிட்டி பை 4 செக்லேயே வந்துட்டு இந்த செக் வந்து பாஸ் ஆனாலும் இந்த செக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீப் இயரான்னு செக் பண்ணுறது கண்டிப்பாக வந்து இந்த செஞ்சுரி இயர்ஸை டிவிசிபிள் பை 400 பண்ணணும். ஸோ இந்த லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து 00ஆக இருக்கும்போது நம்ம சொன்னால் டிவிசிபிள் பை 400 ஆச்சுன்னா அது லீப் இயர்னு நீங்கள் சொல்லலாம். அதே மாதிரி லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் அதர் தென் ஜீரோஸ் இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த செக் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து டிவிசிபிள் பை 4ஆக இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் லீப் இயர்னு அசியூம் பண்ணலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கும்போது லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் பாருங்கள், இது 12 கண்டிப்பாக 4ஆல் டிவைட் ஆகும், விச் மீன்ஸ் இது வந்து லீப் இயர். இங்கே 16 டிவைட் பை 4 பண்ணினா 4 4 16. ஸோ இது டிவைட் ஆகிறதுனால இது வந்து லீப் இயர். ஸோ டேரெக்டாக இந்த ஹோல் நம்பருமே வந்து டிவைட் பை 4 பண்ணாமல் டிவிசிபிலிட்டி பை 4 ரூல் யூஸ் பண்ணி ஃபியூ செகண்ட்ஸில் நம்ம சால்வ் பண்ணுறோம். இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவைட் பை நீங்கள் 4 பண்ணிங்கன்னா 5 4 20, இதுவும் வந்து லீப் இயர். இங்கே லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் பாருங்கள், கண்டிப்பாக டிவைட் பை 4 ஆகாது. ரிமைண்டர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நம்பர்ஸ் கிடைக்கும், 0ஆக இருக்காது. இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிமைண்டர் 0ஆக இருக்காது. இங்கேயும் நீங்கள் டிவைட் பை 4 பண்ணி பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து 0ஆக இருக்குது, விச் மீன்ஸ் இது எல்லாமே வந்து ஆர்டினரி இயர். இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா லீப் இயர். இப்போ உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும். இன்னொரு இது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு தாட் இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2012 + 4 இயர்ஸ் பண்ணிங்கன்னா 2016, நெக்ஸ்ட் 16 + 4 நீங்கள் பண்ணிங்கன்னா 20, தென் 24. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எவ்ரி 4 இட் அக்கர்ஸ் எவ்ரி 4 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ லீப் இயர்ன்றது வந்து இட் அக்கர்ஸ் எவ்ரி 4 இயர்ஸ். பட் திஸ் இஸ் நாட் அப்ளிகபிள் இன் ஆல் கேசஸ். இது எல்லா கேசஸ்லையும் நீங்கள் அப்படி சொல்ல முடியாது. There are scenarios where there is a gap between இந்த 2 leap yearsமே வந்துட்டு கேப் வந்து ஈவன் 8 இயர்ஸ் கூட இருக்குது. ஸோ நீங்கள் காமனாக ஜெனரிக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியாது இட் அக்கர்ஸ் எவ்ரி 4 இயர்ஸ். அந்த ஒரு இயரை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லலாம். ஸோ எவ்ரி 4 இயர்ஸ்மே வந்துட்டு லீப் இயர் அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து எல்லா கேசஸ்லையும் அப்ளிகபிள் இல்லைன்னு நம்ம சொல்லியிருந்தோம். சம் கேசஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லீப் இயர் அடுத்த லீப் இயர்க்குலாம் பார்த்தீங்கன்னா கேப் வந்து ஈவன் 8 இயர்ஸ் கூட இருக்கலான்னு பார்த்தோம். இந்த கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1896 பார்த்தீங்கன்னா 96 வந்து டிவிசிபிள் பை 4. ஸோ இது வந்து லீப் இயர். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1896 செக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா +4 நீங்கள் பண்ணிங்கன்னா 1896 + 4 எவ்ரி 4 இயர்ஸ் நம்ம லீப் இயர்னு நம்ம சொல்கிறோம். இங்கே வந்து 1900 வரும். நெக்ஸ்ட் நீங்கள் +4 பண்ணிங்கன்னா 1904ன்னு வரும். ஸோ இந்த இயர் வரும். பட் இந்த 1900 வரும்போது லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா 00 இருக்குது. ஸோ செஞ்சுரி இயர். ஸோ செஞ்சுரி இயர் வரும்போது டிவிசிபிள் பை 4 செக் நீங்கள் பண்ணக்கூடாது. என்ன செக் பண்ணணும்னா டிவிசிபிள் பை 400 செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 1900 டிவிசிபிள் பை 4 ஆகாது, விச் மீன்ஸ் ரிமைண்டர் வந்து 0 கிடைக்காது. ஸோ இது வந்து லீப் இயர் கிடையாது.
ஸோ இது வந்து நான் லீப் இயர், இது வந்து ஒரு ஆர்டினரி இயர். நெக்ஸ்ட் நீங்கள் 1904 நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் எடுக்கலாம். லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து டிவிசிபிள் பை 4 செக் ஆன் பண்ணும். ஸோ 00 வரும்போது மட்டும்தான் செஞ்சுரி இயர்ஸ்க்கு மட்டும் தான் டிவிசிபிள் பை 400. ரிமைனிங் எல்லாம் ஆஸ் யூஷுவல் டிவைட் பை 4 செக் நீங்கள் பண்ணலாம். ஸோ இது வந்து டிவைட் பை 4 ஆகும், விச் மீன்ஸ் இது வந்து லீப் இயர். ஸோ இங்கே நீங்கள் கேப் பார்த்தீங்கன்னா ஸோ எவ்ரி 4 இயர்ஸ் லீப் இயர்னு சொல்லும்போது இங்கே நீங்கள் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபெயில் ஆகும். ஸோ இதனால தான் சொன்னால் ஜெனரிக்காக நீங்கள் சொல்ல முடியாது. இட் வில் நாட் அக்கர் இன் ஆல் கேசஸ். ஸோ இங்கே நீங்கள் கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு +4 இங்கே ஒரு +4 டோட்டல் நீங்கள் பார்த்தீங்கன்னா +8 ஆகும். ஸோ 1896 அடுத்த லீப் இயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1904. ஸோ 8 இயர்ஸ் கேப்க்கு அப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட் லீப் இயர் வருது. ஸோ ஜெனரிக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியாது. ஸோ இது வந்து எல்லா கேசஸ்லையும் கிடையாது. ஃபியூ சினாரியோஸில் வந்துட்டு நெக்ஸ்ட் லீப் இயர் கேப் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ். ஸோ லீப் இயராக நான் லீப் இயராக ஆர்டினரி இயரான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம டிவிசிபிலிட்டி பை 4 ரூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். லாஸ்ட் 2 டிஜிட்ஸை மட்டும் எடுத்து டிவிசிபிள் பை 4ன்னு அசியூம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது லீப் இயராக இருக்கிறதுக்கு வந்து சான்சஸ் ரொம்ப கம்மி. பிகாஸ் செஞ்சுரி இயர்ஸ் வரும்போது டிவிசிபிள் பை 400 செக் பண்ணணும். ரிமைனிங் இயர்ஸ் எல்லாம் நீங்கள் ஆர்டினரி டிவிசிபிள் பை 4 செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லீப் இயராக இல்லையான்னு தெரிஞ்சிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.